சார் எனக்கு சனி நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் நான் தொழிலுக்குள்ள வந்தேன் அப்படின்னு. அவங்க தொழிலே வரக்கூடாது. இப்போ சனி சூரியன் எடுத்துட்டாலே வந்து மொத்தம் 2 ஆப்ஷன் தான். இப்போ சிஎம்பிஏ இருக்காருன்னா ஒரு சனி சூரியனா இருக்கும். சனி சந்திரன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப மெயினா பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா, சனி செவ்வாய். சனி செவ்வாய், செவ்வாய் சனி ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 70% பேர் வந்து என்னன்னா பயங்கரமான வீழ்ச்சி, சரியான அடி. அவருக்கு பணமே வரல, அதுல இருந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் நல்லா இருக்காரு. ஏன்னு பார்த்தா சனி. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு எபிசோட்ல என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சனி பகவானை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காரு பாத்தீங்கன்னா, நம்ம பிரசன்ன ஜோதிடர் மிஸ்டர் ஏகே சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் பார்க்க போறோம். அதாவது சனி பகவான். ஸோ சனினாலே ஒரு மேக்ஸிமம் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியே விட்டாங்க. இப்போ சனி பயிற்சினாலே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சனினாலே ஒரு இதுதான், ஒரு அச்சம் தான். பட் என்னன்னா, சனி வந்து நிறைய பேத்துக்கு நல்லது பண்ணியிருக்காரு. இண்டஸ்ட்ரியல்ஸ் உருவாக்குறது அவர் தான். ஸோ அதாவது 10ஆம் பாவத்தை இயக்குறது அவர் தான். தொழில் ரீதியாகவே அவர் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்க போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் சனி இல்லாம ஜாதகமே இல்லை. ஸோ சனியில நிறைய கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ சனி சூரியன், சனி சந்திரன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்ஜெக்ஷனை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில சனி பகவான் கூட சூரியன் இருந்தா எப்படி இருக்குங்க? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு அற்புதமான இது ஒரு டாபிக். ஏன்னா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றக்கூடியது, தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடியது. கண்டிப்பா நிறைய பேர் வந்து என்னன்னா இப்பெல்லாம் கிட்டத்தட்ட அவங்களே பாதி அஸ்ட்ராலஜர் ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு எனக்கு வந்து சனி சூரியன் ஆச்சு, எனக்கு சனி செவ்வாய் ஆச்சு அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. பட் டிகிரி அடிப்படையில பார்க்கணும், பார்வை அடிப்படையில பார்க்கணும். அந்த வகையில நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா. ஏன்னா வந்து எடுத்தோன்னே இப்ப நம்மளுக்கு அவருக்கு சனி கேதுவா இருக்கும். இப்ப சனி வந்து சூரியன் தாண்டி இருக்கும். ஏன்னா ஜாதகத்துல அந்த டிகிரி போட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு சனி சூரியன் நினைச்சிட்டு தொழில் இறங்குறது இந்த மாதிரி வேலைகள் ஈடுபடுவாங்க. அதனால என்னன்னா பார்வை டிகிரி பாகை அடிப்படையில வச்சுதான் நம்ம எல்லாமே சேர்த்தி எடுக்கிறோம். அந்த வகையில வந்து பார்க்கும் பொழுது இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும் பொழுது, சார் எனக்கு சனி நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் நான் தொழிலுக்குள்ள வந்தேன் அப்படின்னு. அவங்க தொழிலே வரக்கூடாது. ஜாப்ல இருக்கிற வரைக்கும் சேஃபா போகும். தொழில் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்ல நிம்மதியா இருக்காது. ஸோ அந்த மாதிரியான கிரக சேர்க்கை எல்லாமே பார்ப்போம். ஸோ அந்த வகையில நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் கேட்ட சனி சூரியன். இப்போ சனி சூரியன் எடுத்துட்டாலே வந்து மொத்தம் 2 ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஒன்னு அப்பாவோட தொழில் அப்படியே பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அப்படி இல்லாத போது அவங்களா படிச்சு முன்னேறி அடுத்த கட்டத்துல அவங்களுக்கு கீழே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருப்பாங்க. மேக்சிமம் அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தா கவர்மெண்ட் ஜாப் உறுதி டிக் பண்ணி வச்சிடலாம். இந்தாப்பா உனக்கு கவர்மெண்ட் ஜாப்னு எடுத்து வச்சிடலாம். சூரியன் நல்லா இருக்கு, சூரியன் சுக்கிரன், சூரியன் புதன், புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் இந்த மாதிரியான சேர்க்கை இருக்கும் பொழுது இருக்கணும். சூரியனோட சனிக்கே சேர்ந்து வந்து சனி சூரியனா இருந்தா அப்ப நமக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் இதுல நல்லா நம்பர் 1 இந்த ஹெச்ஆரா இருக்கிறது, இல்ல அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யறது, சூப்பர்வைசர், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருப்பாங்க. இல்ல மிகப்பெரிய கம்பெனில அவங்களுக்கு வந்து பிஏவா இருக்கிறது, இது எல்லாமே சனி சூரியன் தான். இப்ப சிஎம்பிஏ இருக்காருன்னா ஒரு சனி சூரியனா இருக்கும். அப்ப அவங்களுக்கு சூரியனோட என்ன செய்திருக்கோம்னா புதன் வந்து அதுக்கடுத்து சனி வந்திருக்கும். அங்க சூரியனும் சுபமா இருந்து இங்க சனி சூரியனா இருந்தா அரசியல்ல பெரிய ஆளா வர்றது, கவர்மெண்ட் ஜாப்ல பெரிய ஆளா வர்றது, ஒரு பெரிய ஒரு நிபுணரா வரக்கூடியது எல்லாமே சூரியன் தான். 1ஆம் நம்பர் டாப் மோஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் கிரக சேர்க்கை சனி சூரியன். அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வராது. வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. அப்படி அவங்க தொழில ஒரு ஆளுமையா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே அவங்களுடைய அந்த ஒரு விஷயம் தான். ஒரு லீடிங் பர்சனாலிட்டி. ஓகே, ஒரு 100 பேர் 200 பேர் வச்சு வேலை செய்யறது நல்லா அவங்க செஞ்சாலும் செய்யாட்டி தொழில் போயிட்டே இருக்குங்க. இதை பாத்துக்கப்பா, இது வந்தா வந்துடும் அப்படின்னு சொன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஊர்ல கான்டாக்ட்லயே வச்சு இது பண்ணிடுது. சூப்பர் சூப்பர். சனி சூரியன் ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சனி சந்திரன். சனி சந்திரன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப மெயினா பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா ஒரு உணவு சார்ந்த தொழில்கள், பயணம் சார்ந்த தொழில், பயணம் சார்ந்த வேலை, இது சார்ந்து இருக்கும். பட் நம்ம இதுக்கு நம்ம நெகட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு தனுஷ் லக்னக்காரர்களுக்கு இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நிக்கிற இடத்த பார்த்து நம்ம சொல்லணும். ஏன்னா சனி சந்திரன் அப்படின்னு வந்துட்டாலே அஷ்டமாதிபதியோட சேருது தனுஷ் லக்கணத்துக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு தொழில் செய்யற இடத்துல இது பண்ணும்போதே ஒரு சின்ன சின்ன நஷ்டத்தை ஏற்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க. அப்ப அந்த வகையில வந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சந்திரன் நல்லா இருக்கும்போது உணவு தொழில் வச்சா டாப்ல போயிடுவாங்க. உணவு தொழில்
சரவண பவனா இருந்தாங்க, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, எதெல்லாம் ஃபேமஸா இருக்கோ எல்லாமே சனி சந்திரன் கண்டிப்பாக இருக்கும். சந்திரன் இன்னும் சந்திரன் வந்து சூரியனோட சேர்க்கை இருக்குன்னு வச்சுங்களேன், ரொம்ப பிரம்மாண்டமான உயரத்துக்கு போயிடுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த சாப்பாடு சின்ன ஒரு தள்ளுகண்டி கடையில போட்டது. இப்ப நம்மளுடைய கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸ் நான்வெஜ் கடை, உங்களுக்கு தெரியும், பேர் வேண்டாம். அவங்க அப்பா சின்ன ஒரு புளி மரத்து கடையில தான் பண்ணாப்ல. ஓகே ஓகே ஓகே. இல்லையா? அவங்க எல்லாம் வந்து பாருங்க, இப்போ வந்து 3 பிரான்ச் மலேசியா சிங்கப்பூர்ல ஓபன் பண்ணிக்கிற நான்வெஜ். கோயம்புத்தூர்ல நான்வெஜ்னா இப்ப அதுதான் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ அவங்கள வந்து என்னன்னா, ஒரு சில பர்சனல் இன்டர்வியூல கொஞ்சம் நமக்கு அவர் தெரியும். எத்தனையோ பேர் வந்து என்னன்னா இப்ப இன்வெஸ்ட் பண்றேன்னு வராங்க, இவரு வேண்டாங்கிற பிரான்சைஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. இவரு வந்து என்ன சொல்றாருன்னா, சொன்னதுக்கு அப்புறம் நான் முதலீடு போடுறேன், எனக்கு எவ்வளவு ஷேரா கொடுக்கும் கம்பெனி, உன் ஹோட்டல்ல நான் எத்தனை குரோர் வேணும்னு சொல்லி இப்போ வராங்க. ஏன்னா சக்சஸ் ஆயிடுச்சு, ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதெல்லாமே சனிச்சந்திரனுடைய சேர்க்கை. சனிச்சந்திரனுக்கு அப்புறம் சூரியன் வருதுன்னு வைங்களேன், ரெண்டுக்கு அட்டகாசம். அதே மாதிரி இப்ப இந்த ஜிடி ஹாலிடேஸ் இவங்க எல்லாமே இந்த சனிச்சந்திரனுடைய ஆதிக்கம் தான். டிராவல், அதாவது பயணிக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி அவங்க தொழில் கரெக்ட் தான். ஒரு கன்ஜெக்ஷன் பத்தி பேசணும்னாலே எனக்கு ஒரு மாதிரி பூரிப்பா தான் ஆகுது. ஸோ இது ஒரு டெட்லி காம்பவுண்ட் சொல்றதா? இது வந்து இந்த காம்போ வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு டவுட்ஸாவே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காம்போ தான் சனி செவ்வாய். செவ்வாய் சனி ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 70% பேர் வந்து என்னன்னா சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நார்மலாவே சூசைட் எண்ணங்கள் உங்களுக்கு கோச்சாரத்துல வந்தாலே இருக்கும். இந்த டைம்ல வந்து என்னன்னா, இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் வந்து செவ்வாய் வந்து கொஞ்சம் கெட்டிருந்தால் இந்த மாதிரியான ஜாதகம் வந்து அதிகமா சூசைட் பண்ணாது. இதுல அதிகமா பிஸ்னஸ் பண்ணி சூசைட் பண்ண, புரியுதுங்களா? அப்ப சனி செவ்வாயா இருந்தாலும் சரி, சனி கேதுவா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இப்ப சனி செவ்வாய் ஜெயிச்சவங்க இருக்காங்க, அது யார் சார் அப்படின்னா, மிஷினரி சம்மந்தப்பட்டவங்க. செவ்வாய் நல்லா இருக்கும் போது சிஎன்சி மிஷினு, லேத் மிஷினு, உங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்ஸ் கொடுக்கறது, செவ்வாயோடைய காரகத்துவத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு வைங்களேன், பிரச்சனை கிடையாது. உள்ள வந்து வேற ஏதாவது வந்துட்டு, நான் ஹோட்டல் போடுறேன்ப்பா, நான் வந்து துணிக்கடை வைக்கிறேன்ப்பா, நான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு வந்துட்டாலே அவ்வளவுதான். அதே மாதிரி சனி செவ்வாய்ங்கிறது ரியல் எஸ்டேட்டு செவ்வாய் நல்லா இருக்கும் பட்சத்துல நல்லா மேல வந்திருக்காங்க. இதை தாண்டி வேற எந்த பிசினஸ் பண்ணினாலும் அவங்க ஜெயிச்சதா இதே இல்லை. பட் இந்த பிசினஸ்லயும் அவங்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். இதை தாண்டி தான் அவங்க அடுத்து வர மாதிரியான சூழல் இருக்கும், புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா, நம்ம அந்த சனி செவ்வாய் ரொம்ப ஜாக்கிரதையை எடுத்து வச்சுதான் பண்ணணும். இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. இப்ப உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் எடுத்துட்டு தான் அதை தாண்டி திறமையானவங்களா நிறைய பேர் இருக்கு. கண்டிப்பா. ஏன் அவங்களாம் அந்த லெவலுக்கு வரலன்னா, அவங்களுக்கு இந்த சனியோட கிரக சேர்க்கை எடுத்து பார்க்கணும். இப்போ விஜய் நம்ம நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன், புரியுதுங்களா? அப்போ அவருக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஏன் ஆரம்பட்ட காலத்துல அவருக்கு அந்த பிரச்சனைனா, அவருக்கு சுக்கிரன் கேது இருக்கு. இப்ப சினிமா ஃபீல்டு காரகனே சுக்கிரன் தான், ஓகேங்களா? அதனாலதான் அவர் படம் ரிலீஸ் ஆகும் போதுல பிரச்சனையாய் வருது. எந்த படம் பிரச்சனையாகுதோ அந்த படம் ஹிட் ஆகுது, பிரச்சனையே வராத படம்லாம் ஃபிளாப் ஆகுது. நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் சூட்சம், அந்த கிரகத்தோடைய சூட்சம். ஏன்னா அவருக்கு சனி சூரியன் பண்ற தொழில் சூப்பரு, அந்த காரகத்துவம் கேதுங்காட்டி பிரச்சனை வர்றது, அவருக்கு மட்டும் அத்தனை பிரச்சனை போடுறது. அப்ப அந்த மாதிரிதான். இப்போ அவரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்தீங்கன்னா சனி ராகு, புரியுதுங்களா? ராகு திசையில தான் அவர் மேல வந்தது, ஊர்வலத்துக்கே தெரியும். இப்ப சனி ராகு இருக்கும் போது நான் அந்த கிரக சேர்க்கை வரும்போது சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சனி புதன் வந்து பாத்தீங்கன்னா வைங்களேன், மெயின் கமிஷன் தொழில், அறிவை வச்சு மட்டும் நல்லா நோகாம ஈஸியா சம்பாதிக்கிறது எல்லாம் கிரக சேர்க்கை சனி. மார்க்கெட்டிங் சொல்லலாம்ல, நல்லாங்க. நீங்க அவங்கள வந்து உட்கார வச்சீங்கன்னா வைங்களேன், இப்போ உங்களுக்கு ஒண்ணு பிடிக்காத இருந்தாலும் நீங்க வாங்கிடுவீங்க. கமிஷனு ட்ரேடிங்னா நம்மளுடைய பங்குச்சந்தை இல்லை, நம்ம ரியல் ட்ரேடிங், இந்த பொருளை வாங்கி இங்க விற்கிறது. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல கமிஷன் பண்ணி பெரிய அளவுல பண்றது. புதன் மட்டும் சூரியனோட சேர்ந்து இந்த சனி புதன் இருந்துச்சுன்னு வைங்களேன், கமிஷனே 2 கோடி 3 கோடி வரும். அந்த மாதிரி இந்த புரோக்கரேஜ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான இடத்துலயே நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, புரியுதுங்களா? அப்புறம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறதையும் நம்ம இதை எடுத்துக்கலாம், இதுவும் நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. இப்ப அந்த கைடு, டூர் கைடு எல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? அவங்களாம் சனி 5 லாங்குவேஜ் பேசுவார்ப்பா, அதுக்கே இவருக்கு இவ்வளவு காசு. அதாவது கம்யூனிகேஷன் ரீதியா தான் அவங்களுக்கு இப்போ. ஆமாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அட்டகாசமா வரும். இவங்க போய் வந்து என்னன்னா ஹோட்டல் வச்சாங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க, சக்சஸ் பண்ணி பெரிய ஆள் வர முடியாது.
இந்த வாரத்துல இந்த ஒரு ஹோட்டல் இருக்குப்பா, இது வருமானம். அது ப்ரமோட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போக மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போறதை தாண்டி இவங்க எல்லாம் கமிஷன்லயே நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்ல வரேன். இந்த பார்ட்லயே போகுது, இதுலயே நமக்கு இதுலயே நீங்க இருப்பீங்க. நீங்க மத்தவன் போய் ஒரு லேண்ட போ 2 லேண்ட ஒரு பார்ட்டிட்டு கூப்பிட்டு காட்டுறதுக்கும் நீங்க காட்டுறதுக்கு வித்தியாசம். எது சேலாமோ அதான் நீங்க கூட்டிட்டு போவீங்க, அதான் கிரகம் கொண்டு போகும். ஏகப்பட்ட ஜாதகம் பார்த்துருக்கீங்க. சனி புதன்ல ரியல் எஸ்டேட்ல கோடிக்கணக்கில் சம்பாரிச்சவங்க நம்ம கிளைண்ட் இருக்காங்க. சனி புதன் செவ்வாய் சூரியனோட சேர்க்கை ரியல் எஸ்டேட் மூலியமா சம்பாரிச்சு இப்ப பில்டிங் மூலியமா வாடகை வருமானம். அதே மாதிரி இந்த சனி புதன் வாடகை வருமானம். சனி புதன் வாடகை வருமானம், ரெண்டல்ல கொடுக்குறது எல்லாமே வருங்க. மல்டிபிள் இன்கம், மல்டிபிள் தொழில். இந்த பக்கம் ரியல் எஸ்டேட் பாப்பாப்ல, அந்த பக்கம் நூல் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பால. யான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து இங்க மாத்தி விடுறது. அப்புறம் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தர்றது. இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடா ஏதாவது பண்றது. டோட்டலா மல்டிபிள் பிசினஸ் பண்றது, மல்டிபிள் வேலைகள் பண்றது புதன். அடுத்த கன்ஜெக்ஷன் என்னன்னா, இதுவும் ஒரு 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 டீப்பான ஒரு கன்ஜெக்ஷன் தான். இல்ல நிறைய ஒரு எபிசோட்ல பேசியிருக்கீங்க. ஸோ அது அப்படிப்பட்ட ஒரு கன்ஜெக்ஷன் தான் பேசுறோம். சனி சுக்கிரன். சனி சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லுவீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சார் நீங்க அந்த ஏதோ கை நிறைய எப்பவுமே சம்பாரிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொன்னீங்களே, அந்த கிரக சேர்க்கையை சேர்த்து எனக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிற டைம் குறிச்சுட்டாங்கம்பாங்க. கரெக்ட். அது மெயின் சனி சுக்கிரன் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில மெயின் வந்து இந்த சனியை தான் எல்லாத்துக்கும் எடுத்து பார்ப்போம். நம்ம 20, 22 வயசு 23 வயதுக்கு அப்பாவுடைய நிழல்ல வாழ்ந்துரும். அதன் பின்பு நம்மளுக்கு தான் பேலன்ஸ் லைஃப் எல்லாமே. நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும், நம்மளுடைய தாயார் தகப்பனை நம்ம தான் வழி நடத்தி கொண்டு போற மாதிரியான சூழல் இருக்கும். அப்ப அதுக்கு நமக்கு மெயின் தேவை வந்து இன்கம். கண்டிப்பா. அப்படிப்பட்ட இன்கம் எந்த மாதிரியான இடத்துல நம்ம சிம்பிளா வந்துகிட்டே இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சனி சுக்கிரன். இப்போ இதுல ஒரு விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கு. சனி நின்ற நட்சத்திரத்தையும் பார்க்கணும். அதே மறந்துடக்கூடாது. சேம் இதே ஜாதகம் சனி சுக்கிரன் சேர்க்க பயங்கரமான வீழ்ச்சி, சரியான அடி. அவருக்கு பணமே வரல. அதுல இருந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் நல்லா இருக்காரு. ஏன்னு பார்த்தா சனி கேது நட்சத்திரத்துல இருந்து சுக்கரனை பாக்கு. அப்ப முதல் தொழில் பண்ணினா லாஸ் ஆயிட்டு தான் மேல வரும். அப்ப முதல்ல கம்மி ரேஞ்சில் பண்ணும்போது கம்மி லாஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆனோம்னா அந்த திசா புத்தியில கரெக்ட் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது இப்ப இறங்கலாம்னு சொல்லும் போது நல்லா இருக்கும். அதாவது இவங்க பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இவங்க வந்து பெரிய பணமும் இல்லாம எப்பவுமே கை நிறைய ஒரு பர்ஸ்ல 2000 பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க லக்னாதிபதி கொடுப்பனை பொறுத்து அவங்க எந்த ரேஞ்சுக்கு போறாங்களோ. பட் மினிமம் அடிப்படை உங்களுக்கு வருமானம் வந்தே தீரும். ஏதோ ஒரு வெளில பணம் வந்துட்டே இருக்கும். பணம் இல்லாம இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு நல்ல ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், நல்ல குவாலிட்டியா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க. இப்போ ஃபோன் யூஸ் பண்றது கூட ஒரு ஐபோனா யூஸ் பண்றது. புரியுதுங்களா? தொழில ஒரு பேர் எடுக்கிறது. இந்த இடத்துல நான் இது தனியா இவன் பண்ணா நல்லா இருக்கும்பான்னு எடுக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் செப்பரேட்டா வந்து பண்ணக்கூடியது சனி சுக்கிரன். சூப்பர் சூப்பர் சார். அடுத்து பாத்தீங்கன்னா சனி ராகு. சனி ராகு இது வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு இதுங்க. சனி ராகு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் லெவல்ல இருந்ததே இல்லை. பயங்கரமான குரோர்ல பிசினஸ் பண்றவங்க தான். ஒரு பொருளாதாரத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டம் சொல்லாங்களா? பிரம்மாண்டம். சங்கர் எடுத்துக்கங்க, சனி ராகு பிரம்மாண்டம். ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எடுத்துங்க, அவரும் நல்லா வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. அந்த சனி ராகு அதே மாதிரி பிசினஸ்மேன்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்துங்க. சனி ராகு சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். இல்லை லக்னத்தோட ராகு சேர்க்கை இருக்கும். இல்லாம இந்த அளவுக்கு வரவே முடியும். இதுல ஏதாவது நெகட்டிவ் எதாவது இருக்குங்களா? இது நெகட்டிவ்னா என்னன்னா லக்னத்தோட ராகு சேர்க்கும் பொழுது நமக்கு என்னன்னா உடல் ரீதியான ஹெல்த் இஷ்யூஸ்கள் வரலாம். கொஞ்சம் உடம்பு பெருத்து போறது, கரெக்டா ஃபிட்னஸா எல்லாம் வச்சுக்கிறது, உடல்ல சின்ன சின்ன ஏதாவது தொந்தரவுகள், போய் டாக்டர்கிட்ட கேட்டா ஒன்றும் இல்லைம்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். பட் சனி ராகு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பொருளாதாரத்துக்கு ரொம்ப 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 ஒரு அட்டகாசமான சனி திசையோ ராகு திசையோ வரும் பொழுது லைஃப் செட்டில் அப்படிங்கிறத நம்ம அதை சொல்லலாம். சூப்பர் சூப்பர் சார். இவங்க எந்த தொழில் எடுத்தாலும் டாப் தான். தொட்டதெல்லாம் தொலைங்க. ஆமா. பட் ஏன்னா இவங்க போறதெல்லாம் வந்து பாருங்க ஷேர் மார்க்கெட்டு. ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறது. இங்கிருந்து இங்க மாத்தி விட்டா 50 பைசா கமிஷன்லயே கோடிக்கணக்கில் வர்றது. கண்டிப்பா இந்த மாதிரிதான். இப்ப பேலன்ஸ் இவங்க ஜாதகத்துல எடுத்து பார்க்கணும். செவ்வாய் எப்படி இருக்கு, புதன் எப்படி இருக்கு, சூரியன் எப்படி இருக்கு, இந்த ஏரியால பண்ணுவாங்க. அதே மாதிரி ராகு சம்பந்தம் சனி ராகு இருக்கிறவங்க மிகப்பெரிய டாக்டராகவும் இருக்காங்க. ஹார்ட் சர்ஜனு இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய டாக்டரா இருக்கும். சின்ன டாக்டர்லாம் இல்லை, கிளினிக் வச்சுட்டுலாம் இல்லை. அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கே அவ்வளவு தூரம் லேக்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற மாதிரி பெரிய டாக்டரா இருக்காங்க. ஸோ அந்த ராகு வந்துட்டாலும் இந்த ட்ரேடிங் கான்செப்ட் உள்ள வந்துருக்குங்களா? ட்ரேடிங் வந்துடும், அந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. அந்த ராகு வந்து தொடரும்போது அதே மாதிரி சினிஃபீல்ட்ல இருப்பாங்க, ப்ரொடியூசரா இருப்பாங்க, ப்ரொடியூசரா இருப்பாங்க இந்த ராகு வரும்போது. இப்போ ராகுங்கும் போது என்னன்னாங்க பங்குச்சந்தை, சினிமா ஃபீல்டு, இப்போ உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஃபினான்ஸ் பண்றது. இப்போ ஃபினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசிங் சொல்லலாம் மூவிக்கு, இந்த மாதிரியான விஷயம். அதுக்கப்புறம் 5ஆவதா நம்ம டாக்டர் எடுத்துக்கலாம். இத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இது எல்லாமே வரும் டாக்டர்.
ராகு கிட்டத்தட்ட இது பண்ணாலும் டாப் தான். நீங்க இதுதான் இல்ல, பட் இவங்க எல்லாம் இதுலதான் இருக்காங்க, இந்த 5குள்ளதான் இருக்காங்க. ஏன்னா இதுல 5லதான் பெரிய பணம் வரும், வேற எங்கேயும் பெரிய பணம் வராது. கண்டிப்பா. புரியுதுங்களா? இந்த 5லதான் இருக்கு. பெரும்பணத்தை பத்தி பேசுறோம். அடுத்த கன்ஜெக்ஷன் பெரும்பணம் தான். அதாவது நம்ம சனி குரு. சனி குரு வந்து என்னன்னாங்க, நியாயமா சம்பாதிக்கிறது, செய்யற தொழில நியாயமா இருக்கிறது, எனக்கு என்ன பணம் வேணுமோ அது போதுங்கிறது. சேம் சனி சுக்கரனோட கான்செப்ட் தான் இதுக்கு வரும். சனி சுக்கரன் என்ன ஒண்ணுன்னா, ஓடா எவனா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா, நம்ம இதெல்லாம் எனக்கு பணம் வேணும், இந்த தொழில் பண்ணுன்னு பண்ண வச்சிடும். சேம் சனி ராகும் அதே மாதிரிதான். சனி ராகு நியாயத்தை பார்க்காது, சனி குரு நியாயத்துக்காக தொழில் செஞ்சு அதுக்காக பணம் கை நிறைய வாங்கிட்டு. புரியுதுங்களா? இதுல ரிஷப லக்கணமா இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கும். எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு சில எத்திக்ஸ். கண்டிப்பாகங்க. நியாயம் இல்லைன்னா இந்த பிசினஸ் வேண்டாம், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு நியாயம் தான் முக்கியம். கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த பிசினஸ் நான் பண்ண மாட்டேன்னு இருக்கிறது எல்லாமே சனி குரு. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காருங்க, இந்த மாதிரி ஒரு லிக்கர் ஃபேக்டரியோட லைசன்ஸ் வச்சு பண்ணாம இருக்காருங்க. எத்தனை பேர் அந்த லைசன்ஸுக்காக இருக்காங்க. கண்டிப்பா. எனக்கு ஒருத்தங்களுக்கு சாராயம் கொடுத்து தயாரிச்சு கொடுத்து அந்த பணம் வேண்டாம், நான் நார்மலா இந்த பிசினஸ் பண்றேன், எனக்கு இது போதும். அவருடைய சன்னுக்கு அதான் சொல்லி வளர்த்துட்டு இருக்காரு. ரொம்ப அந்த இடத்துல அந்த சனி குரு கிரகச்சரிக்கை நீங்க அந்த இடத்துல மட்டும் ராகு இருந்ததுன்னு வைங்களேன், 10 ஃபேக்டரி போட்டிருப்பாரு. எவன் குடிச்சு நாசமா போனா எனக்கு தேவை, எனக்கு பணம், கவர்மெண்ட் அப்ரூவலோட தானே பண்றேன், வித்தியாசம். இது நான் பண்ணவே மாட்டேன், நல்ல ஒரு தொழில் தான் எனக்கு பணம் வரும். எக்ஸாக்ட்லி. சூப்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியாக சொல்ல போனா நம்மளோட சனி கேது சிம்பிள். ஒரு இப்போ ஃபைனலா சொல்லும் போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சனி செவ்வாய் சனி கேது பெட்டர் ஒர்க்குக்கு போறது நல்லது, தொழில் பண்ண. ஆமா, செவ்வாய்க்கு ஒரு ஆப்ஷன் சொன்ன மாதிரி சனி கேதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன். ஆன்மீக ஸ்டோர், டெக்ஸ்டைல் நூல் பிசினஸ். புரியுதுங்களா? 2வது ஜோதிடர் ஆகும்னா சனி கேது அட்டகாசமானது. புரியுதுங்களா? 4th ஒன் வந்து முதலீடு இல்லாத கமிஷன் வேலைகள். பட் இந்த இடத்துல இது பிரச்சனை பண்ணியே ஆகும், கமிஷன் மற்றவங்கள மாதிரிலாம் வராது, 5-10 வாங்கிடு. அதே மாதிரி சனி செவ்வாய் சனி கேது மினிமம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சனி கேதுல ஒரு 20 ஜாப் மாறிடுவாங்க, சனி செவ்வாயில ஒரு 10 ஜாபாவது மாறிடுவாங்க. ஜாப்னு போனா அதுல எப்படி மெஷினரி சம்மந்தப்பட்டது பண்ணலாம்னோ இதுல வந்து கேது ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஜாப்கள் பிசினஸ் பண்ணலாம். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீக டிபார்ட்மெண்ட் பெருசா இருக்கு, ஒன்லி ஆன்மீக ரிலேட்டட் இங்க இருக்குப்பா. எந்திரம் தந்திரம் இந்த மாதிரி கயிறு, சாமி போட்டோ, சாமி ஃப்ரேம் பண்ணி தர்றது, இந்த ஊதுபத்தி, இந்த மாதிரியானது மட்டும் தான் பண்ணுவாங்க. உங்களுக்குலாம் சனி கேது அது நல்லா போகும். அதனால பெட்டர் சனி கேது இருந்தால் ஒர்க்குக்கு போறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் போயிருக்கணும் போனா 100% லாஸ்ங்க. அது சனியோ கேது திசை புத்தி வரும்போது அடிச்சு பிரிச்சு விட்டுரும். இப்ப நீங்க கன்ஜெக்ஷன் சொன்னீங்களா சார், இப்ப இதுல வந்து சில பேருக்கு இந்த கிரகசேகர் இருந்தா இவங்க மட்டும் வேணா ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், தொழில் ரீதியா வந்து பார்ட்னர்ஷிப். சனி புதன் பார்ட்னர்ஷிப் அட்டகாசமா இருக்கும். 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். நான் இருந்தாலும் சொல்லிடுறேன், இது எக்ஸ்ட்ரா பார்க்கணும். 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும், புதனோட சேர்க்கையை பார்க்கணும். சனி புதன் இருந்து புதனோட கேது இருந்தா பார்ட்னர்ஷிப் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏடா போன வருஷம் அவன் பார்ட்னர்னா இப்ப இந்த வருஷம் இவன பார்ட்னர், அவன் கூட சரியில்லைப்பா, அவங்க வரவு செலவு சரியில்லை, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. பட் ஓடும். புரியுதுங்களா? அப்ப நம்ம அந்த 7ஆம் பாவமும் நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்துன்னா அவங்களாம் வந்து பாருங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி நானுங்களும் பார்ட்னர், இப்போ வரைக்கும் வந்தா என் பார்ட்னர் இருந்தா எப்படி இருக்கணும்டா அப்படிம்பாங்க. புரியுங்களா? அப்ப அந்த இடத்துல அந்த விஷயம் புதன் தான் பார்ட்னர்ஷிப்க்கு 7ஆம் பாவம். இதை நம்ம சேர்ந்து பார்க்கும்பொழுது ரொம்ப அட்டகாசம். சூப்பர். அதாவது கிட்டத்தட்ட அந்த 10ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப சனி வந்து என்னன்னா தொழில்காரகன், அதை வச்சு நம்ம எடுத்துட்டோம். புரியுதுங்களா? இதுதான் மெயின். அதுக்கப்புறம் நம்ம 10ஆம் பாவத்துல தொழில் பண்றதுக்கு எப்படி கிரக சேர்க்கை இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இது நல்லா இருந்தாலும் மேக்ஸிமம் போகும். கண்டிப்பா. அதாவது நிறைய பேருக்கு டவுட் நிறைய பேருக்கு தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் 4 கன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே, அதாவது கொஞ்சம் சீக்கிரட்டா இருந்த விஷயத்துல கொஞ்சம் உடச்சு விட்டுருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ரொம்ப நன்றிங்கய்யா. ஸோ நேயர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம்.